தொழுகையை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தொழுகையை விடவே முடியாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விட முடியாது. மிஸ் ஆகலாம். எப்படி மிஸ் ஆகலாம்? வளமையாக தொழுகிற ஒருவர் தூங்கிவிட்டார். வளமையா ஃபஜ்ருக்கு போவார். ஆனால் அவருடைய டயர்ட்னஸ் காரணமாக ஒரு பெரிய பயணம் போய் வந்தார், தூங்கிட்டார். எழும்பி பார்க்கிறார், காலையில 7 மணி. இப்ப இது மிஸ் ஆயிடுச்சு. இவர் மீது குற்றம் இல்லை. எழும்பின உடனே தொழுதா போதும். இன்னும் ஒருவர் டிராவலிங்ல இருக்கிறார், பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இடையில மகரிபும் இஷாவும் சேர்த்து தொழ வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனா பள்ளி கிடைக்கல அவருக்கு. இவர் என்ன நினைச்சிட்டு வர்றாருன்னா, ஊருக்கு போய் வீட்டை போய் நம்ம தொழுவோம் என்று நினைத்து கொண்டு வருகிறார். ஆனா ஊருக்குள்ள போகும்போது அவருடைய வேறு பராக்குகளினால் மறந்து விட்டார். வளமையா தொழக்கூடியவர் மறந்து விட்டார். இவர் மறந்து விட்ட வந்து அதுக்கு பிறகு வீட்டுள்ள வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அவர் ரிஃப்ரெஷ் ஆகி தூங்கிட்டார். மகரிபும் தொழவில்லை, இஷாவும் தொழவில்லை. இவர் மீதும் குற்றம் இல்லை. என்றால் இவர் மறந்துதான் தொழுகை மிஸ் ஆகியதை தவிர இவர் தொழுகையை விடவில்லை. இவருக்கு ஞாபகம் வந்தால் உடனே தொழுது கொள்ள வேண்டும். ஞாபகம் வராட்டி பிரச்சனையும் இல்லை இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா அவ் அக்தஅனா, சூரத்துல் பக்ராவுடைய கடைசியில ஆமனர் ரசூல வருது. ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா அவ் அக்தஅனா, எங்களுடைய இரட்சகனே நாங்கள் மறந்தால் அல்லது தவறுதலாக ஏதாவது ஒன்றை செய்தால், மறந்து போய் ஒன்றை விட்டால் அல்லது தவறுதலாக ஏதாவது ஒன்றை செய்தால் அல்லது விட்டால் எங்களை நீ குற்றம் பிடித்து விடாதே என்றது துஆவுல வருது. அல்லாஹ் கற்றுத் தருகிற துஆ. அந்த துஆவை நம்ம ஓதுகிற போது அல்லாஹ் சொல்கிறான், கது ஃபஅல்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் இதை தந்து விட்டேன் உங்களுக்கு. எனவே மறதியாக ஒன்று நடந்தா உங்களுக்கு குற்றம் இல்லை. நோன்பை பிடிச்சிட்டு தண்ணி குடிக்கிறீங்க மறதியா, நோம்போடு மறதியாக சாப்பிடுகிறீர்கள், தொழுது கொண்டிருக்கும் போது நீங்கள் மறதியாக முதலாவது அத்தஹியாத்தில் இருக்கவில்லை, மறதியாக 4 ரக்காத் தொழ வேண்டிய தொழுகையில் 3 ரக்காத்தோடு சலாம் கொடுத்து விட்டீர்கள், பிரச்சனை இல்லை. இப்ப மறந்தால் நம்ம மீது குற்றம் இல்லை. அதே போலதான் தொழுகையை மறந்து போய் விடுபட்டது குற்றம் இல்லை. ஆனால் தொழுகையை விடுவது என்பது ஒரு பாரதூரமான விஷயமாகும். நமக்கு தெரியும், தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நேரம் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மேராஜில தொழுகை கடமையாக்கப்பட்ட பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து தொழுகையினுடைய ஆரம்ப நேரம் முடிவு நேரம் சொல்லி கொடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அமல்கள்ல சிறந்தது தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுவதாகும் என்று சொல்கிறார்கள். இதை பெண்கள் கவனத்தில் கூடுதலாக கொள்ள வேண்டும். மாஷா அல்லாஹ், தஹஜ்ஜத் தொழுகிற பெண்களும் சில நேரங்களில் வீட்டு வேலைகள் காரணமாக கடைசி நேரத்திற்கு தொழுகையை பிற்படுத்துவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஆரம்ப நேரத்தில் தொழுவது சிறந்தது என்று. அப்ப தொழுகைக்கென்ற ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த நேரம் கடந்து விட்டால் அடுத்த தொழுகை வந்துவிடும். சுப்ஹானல்லாஹ். மக்ரிபுடைய வக்து கடந்தால் அடுத்தது இஷா. அப்ப அந்த வக்துக்குள் தொழுது முடிக்க வேண்டும். இதனாலதான் ஒரு ஒரு உலமாக்கள் மத்தியில பரவலா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, கலா தொழுகை என்பது. நோன்பில கலா இருக்கு, ஆனால் தொழுகையில் கலா இருக்கிறதா இல்லையா? அப்ப நம்முடைய உலமாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், தொழுகையில கலா கிடையாது. இப்போ ஒருவர் மக்ரிபும் இஷாவும் வீட்டை போய் தொழுவோம் என்று நினைத்து கொண்டு வீட்டை போனவர் மறந்து விட்டார். மறுநாள் காலையில் தான் அவருக்கு ஞாபகம் வருகிறது, அல்லது மறுநாள் லுஹருக்கு அவர் பள்ளிக்கு போகிற நேரத்தில் தான் அவருக்கு ஞாபகம் வருகிறது, நான் மக்ரிபும் இஷாவும் தொழவில்லை என்று. இப்ப அந்த நேரத்தில் மக்ரிபையும் இஷாவையும் அவர் தொழ வேண்டும். அப்படி தொழுகிற அந்த தொழுகை கலாவா என்றால் இல்லை, அதுக்கு கலான்னு சொல்றோம். அவர் உரிய டைமில் தொழுத நன்மை அவருக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அப்ப இஸ்லாத்தில் கலா தொழுகை ஒன்று இல்லை என்பதை நம்முடைய உலமாக்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்ப கலா தொழுகை இல்லை என்கிற சட்டம் பேசுவதற்காக சொல்லித்தரப்படவில்லை.
வக்துக்கு முன்னர் தொழுது முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த மஸ்அலா அங்கே பேசப்படுகிறது.